சாக்கடையை கரைச்சி கொண்டு வந்து 3 பக்கெட்டும் வந்து கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரலையும் எல்லாம் ஹால்பில் எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க மொத்தமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக? இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு 15 பேர் இருக்கும். செல்ஃபோனையும் பிடிங்கிட்டேன். நான் இப்படி வச்சுட்டு இருந்தேன். கொண்டா இதுதான் இவன் தான் அவங்க பையனா, இவன் தான் எங்களை பேச பையன் மாலதி எல்லாம் ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து டாப்பாக போட்டுட்டு வந்துட்டு கிச்சனில் இருந்தேன். அந்த கதவை மட்டன் தட்டுற சத்தம்லாம் இல்லை. காலிங் பண்ண சும்மா ஒரு 3-4 தடவை இருந்தாங்க. நான் வந்து அப்போ தான் என் பையன் ஃபோன் பண்ணான். அம்மா யாரும் கதவை அந்த பையன் லெவின் கதவை தட்டி யாரும் திறக்காதீங்கம்மா அப்படிங்கவும் நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டாப்பாக போட்டு பின்னுக்கு ஓடி போய் டாப்பாக போட்டேன். போட்டு இங்கே காலிங் பில் அடித்தாங்க. அப்புறம் மட்டன் தட்டில் உடச்சாங்க. இந்த கதவை ஒன்றுதில்லை. அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதையும் பின் கதவை டாப்பை போட்டு போய் நின்றுட்டேன். மறுபடியும் கதவு கிச்சன் ஜன்னலெல்லாம் திறந்து இது பண்ணாங்க. கதவை அப்புறம் மட்டன் வச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதவை இப்படி தள்ளுனேன். இவ்வளோனா ரொம்ப இது பண்ணி அடிக்கவும் நான் இப்படி கதவு ஒரு டால்ப்பாக கலந்துக்கிச்சு. விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன். அந்த பின் கதவை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே எல்லாம் விழுந்து அது உள்ளுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்சி சமைச்சு வச்சதெல்லாம் எல்லாத்தையும் தட்டி விட்டு இது பண்ணிவிட்டு எங்கே அவன்ட்டு யார் அப்படின்னு சங்கர் சங்கர் அவன் கம்பெனி கிளம்பி போயிட்டான். இந்த அம்மா போய் சொல்லணும் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துக்கணும் எல்லாரும் பார்த்தோன்னா எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்கள் மாவன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. உங்கள் மாவன் வந்து எங்களை தரக்குறைவாக பேசணும். அதெல்லாம் இல்லையே, உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசினான். தரக்குறைவாக எதுவுமே பேசலை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசினான். இல்லை ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு டிக்கு 1000கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க சொன்னாலுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் எங்கே அவன் கண்ணாப்பினா அவன் எங்கே மாலதி எங்கன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியெல்லாம் பேசினாங்க. பேசவும் நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் பையனை பேசாதீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசினா எனக்கு தெரியுது ஆதரவாக. நீங்கள் என்ன அப்படின்னாக்கா இல்லை உங்கள் பையன் இப்படியெல்லாம் பேசுகிறான், எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடுறான் அப்படியெல்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பொம்பளை சும்மா பேசு அப்படின்னா அவள் வந்துட்டு என் பையன் இப்படியெல்லாம் பேசலாமா, ஏமா அப்படி பண்ணுறீங்களுக்கு அவளுக்கு கண்ணாப்பின்னான்னு பேசினாங்க. சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா பேச முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா இதில் இருந்து ஊற்றி 3 பக்கெட் சாக்கடையை கரைச்சி கொண்டு வந்து 3 பக்கெட்டும் வந்து கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரலையும் எல்லாம் ஹால்பில் எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க மொத்தமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக? இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு 15 பேர் இருக்கும். செல்ஃபோனையும் பிடிங்கிட்டேன். நான் இப்படி வச்சுட்டு இருந்தேன். கொண்டா இதுதான் இவன் தான் அவங்க பையனா, இவன் தான் எங்களை பேசினான் அப்படின்னு. செல்ஃபோன் இனிமேல் உங்கள் கைக்கு வராது அப்படின்னா ஒரு பொம்பளை சரின்ட்டு தான். அப்புறம் அவங்க முடிச்சுட்டு எல்லாம் உடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எங்களை மலைன்றதுக்கு இழிவாக பேசினாங்க. இப்போ நீங்கள் கூட்டியா இல்லைங்க மலத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பட்டில் போயிட்டாங்க. போலீஸுங்க வந்த உடனே அப்படி சொன்ன உடனே இருமா அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் அவனுங்க அமைதியாக இருக்கட்டும், அவங்க ஃபோனை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க போலீஸ்காரங்க. சரிங்க அப்படின்னு யாருமே எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அரசியலும் கலந்துருக்குது, எல்லாருமே கலந்துருக்குறாங்க. இதில் யாருன்னு எனக்கு சொல்ல முடியல. நான் ஆனால் போலீஸ்காரன்ட்ட சொன்னேன், இது மிஸ்டர் உதயநிதி செய்கிறது தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். வேணுமனே பண்ணுறாங்க. அது என்ன சொல், நீதான் அவனோட தாயா அப்படி பேசுகிறானே அதில் சொல்லக்கூடாதான். எப்படி பேசுகிறேன், என் பையன் நல்லா தான் பேசுகிறான், உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறான் அப்படின்னு.